தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திறவையானது ஆகஸ்ட் மாதத்துடைய 14ஆம் நாளாகிய இன்று புனித மேக்சிமிலியன் கோல்பே என்ற புனிதரை நினைவு கூறுகின்றது. இவர் ஒரு பிரான்சிகன் சபை குருவானவர். இவர் 1894ஆம் ஆண்டு இவர் போலந்து நாட்டிலே பிறந்தவராக தன் வாழ்நாளிலே சிறு வயதிலேயே ஏழ்மையிலே இருக்கின்றார். அதனால் அவருடைய குடும்பத்திலே படிக்க வைக்கக்கூட அவருடைய வசதி இல்லை. சரியாக அவருடைய ஒரு 5 வயதிலேயே ஒரு வைத்தியர் ஒருவர் இவரை படிப்புக்காக செலவு செய்து இவரை நல்ல முறையில் இவருடைய அறிவுத்திறனை கண்டு இவரை நல்ல முறையில் படிக்க வைக்கின்றார். நல்ல ஒரு அறிவு பெற்று நல்ல படிப்பை நிறைவாக பெற்று தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பிரான்சிஸ் சபையிலே சேர்ந்து அங்கு ஒரு குருவாக பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவருடைய இந்த வாழ்விலே ஏறக்குறைய 1925 ஆண்டுகளிலே இவர் பணி செய்ய அனுப்பப்படுகின்றார். தன்னுடைய வாழ்நாளிலே சிறை கைதிகளுக்கென்றே தன்னுடைய பணிகளை செய்கின்றார். அப்பொழுது தன்னுடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய இந்த யூத படைகள் அனைத்தும் பல்வேறு விதமான இந்த ஹிட்லருடைய அவருடைய உபாதைகளால் துன்பப்பட்டார்கள் யூதர்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தார். அதனுடைய காரணமாக இவர் மீண்டும் சிறைக்கு இவருடைய வாழ்விலே இவர் அழைத்து செல்லப்படுகின்றார், அடைக்கப்படுகின்றார். ஜப்பான் நாட்டிற்கு செல்லுகின்றார். அங்கும் இவரை அங்கு சிறையில் வைத்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஏறக்குறைய ஒரு 10-12 கைதிகள் அந்த சிறையிலிருந்து தப்பி ஓடுகின்றார்கள். அவர்களை அந்த சிறை கைதிகள் அலுவலர்கள் அவர்களை பிடித்து விடுகின்றார்கள். உடனே அவர்களுக்கு தூக்கு தண்டனையை அங்கு கொடுக்கின்றார்கள். அந்த வேளையில தான் ஏறக்குறைய 1941ஆம் ஆண்டிலே இவருடைய வாழ்விலே அந்த சிறை கைதிகளுடைய அந்த அனுபவத்தை அவர்கள் எதற்காக இந்த சிறையில் வந்திருக்கிறார்கள், ஏன் துன்பப்படுகிறார்கள் என்பதை அவரிடம் பேசி அவருடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்து கொள்கின்றார். அதில் ஒருவர் சொல்லுகின்றார், என்னுடைய அன்றாட இந்த வாழ்விலே நான் எப்பொழுதுமே கடவுளை நம்பியவராக என்னுடைய வாழ்நாளிலே கடவுளுக்கு இடைய அந்த ஒரு இரக்கத்தை நான் பெற வேண்டும். என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை நான் நினைச்சு அவர்களை பார்க்க வேண்டும், அவளை கவனிக்க வேண்டும். ஆகவே எனக்கு எப்படியாவது ஒரு விடுதலை தாருங்கள் என்று கேட்கிற பொழுது அந்த வேளையிலே அவருடைய மேக்சிமிலியன் கோல்பே தானே முன்வருகின்றார். அந்த சிறையலுவலகத்தில் சென்று இவருக்காக நான் என் உயிரை கொடுக்கிறேன், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவும் இல்லை என்ற அந்த இறை வாக்கை புனித மேக்சிமிலியன் கோல்பே தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். கொல்லப்படுகின்றார் 1941ஆம் ஆண்டு. அந்த ஹிட்லருடைய அந்த நாசிச அந்த படைகளுடைய விஷ வாயு செலுத்தி இவரை கொலை செய்கின்றார்கள். வேத சாட்சியாக தன்னை அர்ப்பணிக்கின்றார். இன்றைய நற்செய்தியை பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையுமே பிறரை மன்னித்து வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பிறரை அரவணைத்தும் அன்போடும் பாசத்தோடும் பகிர்வோடும் இறை நம்பிக்கையோடும் இறை ஆற்றலோடும் நாம் எப்பொழுதுமே கடவுளை நம்பிய வண்ணம் நாம் வாழ ஆண்டவருடைய அதை இரக்கத்தை கடவுளுடைய வல்லமையை நாம் பெற்றவர்களாக பிறரை மன்னித்து பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பண்பிலே நாம் என்றும் இருக்க ஆண்டவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையுமே அன்போடு அழைக்கின்றார். நாம் இந்த நாளிலே ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். உம்முடைய கொடைகள் உம்முடைய வரங்களை இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் இந்த வியாழக்கிழமை குழந்தை இயேசுடைய ஆசிரியர் வேண்டி ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குமே புனித மேக்சிமிலியன் கோல்பே போன்று தங்களுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்க தன்னுடைய உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய நல்ல விசுவாசம் நிறைந்த ஒரு வாழ்வை ஒவ்வொருவருக்குமே நிறைவாய் கொடுக்கும்படியாக தன்னுடைய உயிரை துச்சமென கருதினார் மேக்சிமிலியன் கோல்பே. அதுபோல தன்னுடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் இயேசுவுக்காக நான் எதை கொடுக்கின்றேன், இயேசுவுக்காக நான் எதை அர்ப்பணிக்கின்றேன் என்ற தூய உள்ளத்தோடு இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க கொடுக்க இந்த நாளில் இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருமே அருள்வளத்திலும் பொருள்வளத்திலும் குடும்ப சமாதானத்திலும் இன்னும் பல்வேறு தேவைகள் விண்ணப்பங்கள் எதிர்பார்ப்புகளோடு ஜெபிக்கிற இந்த நாளிலே இதோ இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஒவ்வொருவருக்கும் நீரே ஒரு நிறை வாழ்வை விண்ணக வாழ்வை பரிசாக ஒவ்வொருவருக்குமே சுட்டி காட்ட அந்த விண்ணகமே நமக்கு தாய்நாடு என்று பவுலடியார் சொல்வது போல விண்ணக வாழ்வை நோக்கி பயணிக்கக்கூடிய அர்ப்பணம் நிறைந்த உள்ளத்தை புனித மேக்சிமிலியன் கோல்பேயிலிருந்து இந்த நாளை பெறும்படியாக ஒவ்வொரு வழிநடத்தும்படியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.